ராமநாதபுரம் மாவட்ட பூர்வீக பாசனத்திற்காக வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 2500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்கலாம். சிவகுமார், கூடுதல் தகவல் என்ன? தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்ட 3ஆம் பகுதி பூர்வீக பாசனத்திற்காக சற்று முன்பு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 தென் மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 2500 கன அடி தண்ணீர் வீதம் திறக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் ராமநாதபுரம் மாவட்ட 3ஆம் பகுதி பூர்வீக பாசன பகுதிக்கு திறக்கப்பட்டுள்ளது. தற்போது திறக்கப்பட்டுள்ள தண்ணீரின் மூலம் 30,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும். இந்த தண்ணீரை செயற்பொறியாளர் ரமேஷ் தலைமையிலான பொதுப்பணித்துறை குழுவினர் திறந்து வைத்தனர். தற்போது திறந்து விடப்பட்டுள்ள தண்ணீர் வைகை ஆற்றின் வழியே செல்வதால் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 தென் மாவட்டங்களில் ஆற்றின் கரையோரம் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆற்றின் கரையோரம் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் யாரும் வைகை ஆற்றை கடக்கவோ, குளிக்க செல்லவோ, துவைக்க செல்லவோ, கால்நடைகளை தண்ணீர் விட செல்லவோ செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இன்றிலிருந்து 5 நாட்களுக்கு இந்த தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தற்போது வைகை அணையின் நீர்மட்டம் 70.42 அடியாக உள்ளது. மொத்த நீர்மட்ட உயரம் 71 அடி. இன்னும் அரை அடியே உள்ள நிலையில் வைகை அணை நிரம்புவதற்கு முன்பாகவே ராமநாதபுரம் மாவட்ட பூர்வீக பாசன பகுதிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சிவகங்கை மாவட்ட பாசனத்திற்கும் மதுரை மாவட்ட பாசனத்திற்கும் படிப்படியாக தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. ஏற்கனவே வைகை அணையிலிருந்து தண்ணீர் பாசனத்திற்கு சென்று கொண்டுள்ள நிலையில் தற்போது 2500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தமாக வைகை அணையிலிருந்து 3899 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆறு வழியே தண்ணீர் செல்வதால் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை ஆகிய 5 மாவட்டங்களில் மக்களுக்கு பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மொத்தமாக 1,36,109 ஏக்கர் பாசன நிலங்கள் மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட பாசன நிலங்கள் பயன்பெறும் என்பதால் வைகை பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.